Hi friends, welcome to Vansi Recipes and Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான சோயா மசாலா ட்ரையா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சிக்கன் மசாலா ஃப்ளேவர் ஆட் பண்ணி ஒரு சூப்பரான சோயா மசாலா ரெடி பண்ண போறோம். இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணல அப்படினா Subscribe பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. நான் இன்னைக்கு இந்த சோயா மீட் சிக்கன் ஃப்ளேவர் பாக்கெட் வாங்கியிருக்கேன். இது வந்து லூலுல ஸ்ரீலங்கன் ப்ராடக்ட் செக்ஷனில் இருக்குது. நிறைய ஃப்ளேவரில் இருக்குது. நான் இன்றைக்கி வாங்கியிருக்கிறது சிக்கன் ஃப்ளேவர். அதுலேயே மசாலா பவுடர் தனியாக இருக்கும். நம்ம மேகி நூடுல்ஸ் இந்த மாதிரி வாங்குவோம் இல்லையா, அதில் தனியாக மசாலா பவுடர் இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும். இந்த பேக்கெட் நம்ம ஊர்களில் கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மல் சோயா வச்சு நம்ம ஊரில் கிடைக்கிற சிக்கன் மசாலா பவுடர் வச்சு பண்ணலாம். இப்போ அந்த சோயாவை ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணி அதில் கொஞ்சமாக சால்ட் அந்த சோயாவை உடைச்சி அதில் ஆட் பண்ணியாச்சு. அந்த தண்ணி நல்லா கொதிச்ச பின்னாடி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சமாக சால்ட் போட்டால் போதும், அதிகமாக போட வேணாம். இப்போது அந்த சோயா மசாலா பண்ணுறதுக்காக ஒரு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடான பின்னாடி அதில் கடுகு, உளுந்து, 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கடுகு, உளுந்து, சோம்பு நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆன பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பொரியல் ரெசிபிக்கு நார்மலாக சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், அப்பியரன்ஸும் நல்லாயிருக்கும். இப்போது அந்த வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். லைட்டாக ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே சேர்ந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணுங்கள். இது வந்து இடித்து வச்சுருக்கனால கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஆயிலில் வதக்கிட்டோம். அந்த வெங்காயத்தோட கலரும் மாறிடுச்சு பாருங்கள், லைட் பிங்க் கலர் வந்துடுச்சு. இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கணும். தக்காளி வேகமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்கிட்டோம் அப்படின்னா அந்த தக்காளி வேகமாக வதங்கிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி நல்லா மேஷ் ஆகுது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா சோயா, அதை சுடுதண்ணியிலேருந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு நார்மல் தண்ணியில் ஒரு தடவை வாஷ் பண்ணி அந்த தண்ணியிலேருந்தும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சோயாவை இப்போ அந்த தக்காளி வெங்காயம் வதக்குனது கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த சோயாவோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா 2 கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போ இதை வெங்காயம் தக்காளி கூட கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். நம்ம ஊரில் நார்மல் சோயா கிடைக்கும். அதை இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு பாயில் பண்ணி எடுத்துட்டு அதில் நம்ம ஊரில் தனியாக சிக்கன் மசாலா பவுடர் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி மற்ற மசாலா பவுடர்ஸ் யூஸ் பண்ணி இதே மாதிரி பண்ணலாம். இதே டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இந்த பேக்கெட் நம்ம ஊரில் கிடைக்கலன்னு நீங்கள் வருத்தப்பட வேணாம். இப்போது மசாலா பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலா பவுடரில் காரத்துக்கான பவுடர் இருக்காது, அதனால் தனியாக மிளகாய் தூள் ஆட் பண்ணணும். என்னென்ன மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் நார்மல் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் வதக்கின பின்னாடி அந்த பேக்கெட்டில் இருந்த சிக்கன் மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த சிக்கன் மசாலா பவுடர் ஆட் பண்ண பின்னாடி அந்த மசாலா பவுடர் எல்லா சோயா சங்க்ஸ்லேயும் ஒட்டுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி தெளிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணும். இது வந்து ட்ரையாக பண்ண போகிறோம், அதனால எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றக்கூடாது. லைட்டாக ஒரு தடவை தண்ணி தெளித்தா போதும். ஏற்கனவே சோயாவும் நல்லா பாயில் பண்ணி எடுத்துருக்கிறனால ரொம்ப நேரம் குக் பண்ண டைம் எடுத்துக்காது, கொஞ்ச நேரத்துலேயே குக் ஆகிரும். இந்த சோயா சங்க் மசாலா எல்லா ரைஸ் வெரைட்டிக்கும் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மல் ஒரு ரசம் சாதம், ஒரு தயிர் சாதத்துக்கு கூட இந்த மாதிரி சோயா மசாலா ட்ரையாக செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் அடிச்சுக்கவே முடியாது. நம்மளோட சோயா சங்க்
சிக்கன் மசாலா ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Have a great day.